Hello guys, welcome back to C programming session. We were talking about C control statements, right? And we have seen conditional statements, if else, which case, இதெல்லாம் பார்த்திருக்கோம். அடுத்து we are moving on to looping statements. So here, this is the one which we have seen already. எல்லாத்துக்கும் ஒரு example we have seen. I hope நீங்க work out பண்ணி பார்த்துப்பீங்க. Work out பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு you will understand how this is being how this is working actually. So try to work out and meanwhile நம்ம அடுத்த looping statements பார்க்கலாம். அதில் வந்து for C program பொறுத்த வரைக்கும் மெயினாக 3 looping statements யூஸ் பண்ணுவோம். loopingனு சொல்லலாம், iterationனு சொல்லலாம். iteration both the words can be used exchanging, மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். for loop, while loop, do while loop 3 loop தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து for loop பார்க்கலாம். அண்ட் ஸோ லூப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறது தான் இந்த லூப்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோட் வந்து எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த கோட் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அந்த கண்டிஷன் எப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து அந்த அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து ரிப்பீட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். Right? So a loop is used to repeat a block of code until a specified condition is met. This is the basic definition of a loop. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அது வரைக்கும் you can execute same code again and again. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரைட்? ஸோ இதில் 3 varieties we have: for loop, while loop and do while loop. ஃபர்ஸ்ட் for loop பார்க்கலாம். இங்கே எப்படி வந்து கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறது, என்னென்ன தேவை அப்படின்றது, this is the syntax. ஸோ for loopல பார்த்தீங்க அப்படின்னா we have 3 divisions. First வந்து we have to initialize some variable. ஸோ எந்த வேரியபிளை வச்சு நம்ம கண்டிஷன் எதுக்கு செக் பண்ண போகிறோம் அப்படின்னோ அந்த வேரியபிளோட இனிஷியலைசேஷன் ஹேஸ் டு கம் ஹியர். ரைட்? ஸோ தட் இஸ் செப்பரேட்டட் பை அ செமிகாலன். அடுத்து என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அது இங்கே வரணும். ஸோ திஸ் இஸ் த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். அந்த வேரியபிள் இங்கே என்ன வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறோமோ அதை வச்சு we are going to give a condition here. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா we have an update statement. ஒரு வேரியபிள் நம்ம இங்கே செக் பண்ணும் போது அந்த வேரியபிள் வேல்யூ மாறவே இல்லை, அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ரிப்பீட்டடாக இன்ஃபினிட் லூப்பாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இன்ஃபினிட் டைம்ஸ் த ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அது ஸ்டாப்பே ஆகாது இல்லையா? அதனால we have to update the value of the variable that we are going to use. அதுக்கு அங்கே அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ரைட்? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா how this is being executed, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபாலோக்குள்ளே வரப்போ மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி ஒன்ஸ். அப்புறம் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரப்போ இந்த ஃபாரின் பார்த்தோன்னு உள்ளே வரப்போ எக்ஸிக்யூஷன் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்து என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணும், அதாவது கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் வந்து வேலிடேட் பண்ணும்போது ட்ரூவாக இருந்தால் இட் வில் கம் டு த பாடி ஆஃப் த லூப். ஸோ உள்ளே இருக்கிற இந்த பிரேசஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூன்னு எவாலுவேட் ஆச்சுன்னா இன்சைட் த பாடி ஆஃப் த லூப் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் அப்டேட் எக்ஸ்பிரஷன் இஸ் அப்டேட்டட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இனிஷியலைஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து இட் வில் செக் வெதர் த கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திருப்பி மேலே வரப்ப ரிப்பீட் ஆகணுன்றப்ப இட் வில் அப்டேட் த வேல்யூ. அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இட் வில் செக் த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும், ஃபால்ஸாக இருந்தால் வெளியில் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரப்பவும் ஃபால்ஸாக இருந்ததுன்னா வெளியில் போகணும். ஸோ இஃப் யூ நோட் இது ஒரு டைம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் எக்ஸ்பிரஷனும் அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டும் தான் மாறி எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். உள்ளே வரதுக்கு முன்னாடி டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் செக் பண்ணிவிட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் உள்ளே வரும். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் பீங் எக்ஸிக்யூட்டட். Example we'll see so that you will understand. So I'll keep the syntax. Meanwhile, I'll show you the example. Basically, this is the structure I've used here.
I think it is stuck. I'll just close it, open it again. So இப்போ iterative statements சொல்லியிருந்தேன் இல்லையா. First I'll just delete everything, clear. Structure I'm just maintaining as such. I'm going to clear other things. Right? So இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, we'll just try to repeat a set of statements again and again. So அதுக்கு for loop எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். For I is equal to 1. So first one initialization statement I 1 ன்னு கொடுத்திருக்கேன். Can use any variable. அடுத்து test condition. So 5 times I want to print, right? So I is less than 5 and update statement என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த I உடைய வேல்யூ அப்டேட் பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா I++ ன்னு கொடுக்கிறேன், which means I value will be incremented only once, right? So இங்க I'm giving printf hello guys. So இது வந்து it should be printed 5 times. And note down, if you have noted I வந்து we have not declared, initialize பண்ணிட்டோம் எடுத்த உடனே declare பண்ணல. Since I'm using an integer value, int I நான் declare பண்றேன், plus using clear screen here, right? We'll see how this is being executed. வந்திருக்கு இல்லையா. Hello guys, if you have noted it is being printed for 5 times. 5 times? No, right? Why do you think only 4 times it has been printed? So just check. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், I is equal to 1 ன்னு கொடுத்து I less than 5 கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் I is equal to 1 ன்னு எடுத்துட்டு hello guys will be executed. Next time I 2 ன்னு வரும். அடுத்த time I is equal to 3. Next after executing I is equal to 4 ன்னு வரும். Next I find it will again come and check whether 5 is less than 5. No, false. So இன்னும் ஒரு time execute ஆகணும்னா we have to go I is less than or equal to 5. Yes. So if you check now, we have got this for 5 times. You can also check execution line by line. அதாவது எப்படி execute ஆகுதுன்னு trace பண்ணலாம். If you press F7 for it, we can trace. I'm just doing that for you now. So F7 press பண்ணிருக்கேன். எடுத்தோன்னே after declaration clear screen, it is being executed. Then I is equal to 1 ஆகும். It will first initialize. Then hello guys in print ஆகும். Right? So in the மாதிரி 5 times print ஆயிட்டு you will get the answer, right? So if in case if you want to check trace the code அப்படின்னா F7 you can check here. So F7 key press பண்ணோம் அப்படின்னா trace பண்ணலாம், எப்படி print ஆகுது, எப்படி execute ஆகுதுன்னு check பண்ணலாம். இங்க here டைரக்டா நான் என்ன பண்ணிருக்கேன், just ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே 5 times print பண்ணிருக்கேன். இப்படியும் I is equal to 1ல இருந்து கொடுக்கலாம். யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிப்போம், less than 5 ன்னு கொடுப்போம். This is also one method, right? I is equal to 0 or less than 5. If you use the same answer, you will get 0, 1, 2, 3, 4 வரைக்கும் வரும். You'll get the same answer. I'm executing it. Yes. End. So இப்போ எப்படி என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், உள்ள இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு ஐயை வச்சு இஃப் ஐ வாண்ட் டு டூ சம் ஆப்ரேஷன், ரைட்? ஸோ ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிறத வச்சு இஃப் ஐ வாண்ட் டு பிரிண்ட் சம் வேல்யூ லைக் ஐயோடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சா ஐ கேன் டூ தட். ஸோ I %d கொடுத்துருக்கேன், ரைட்? கொடுத்துட்டு
I 0 ல இருந்து print பண்ணனும்னா I டைரக்டா கொடுத்துடலாம். இல்ல if you want it from 1 அப்படினா you can give it from 1, right? So 1 ல இருந்து வேணும்னா I plus 1 கொடுத்துறேன். இங்க plus 1 கொடுக்கறனால it will not increment I value, right? Just I உடைய வேல்யூ அங்க plus ஒரு 1 ஆட் ஆகி அங்கேயே print ஆகும் தவிர I is equal to I plus 1 கிடையாது. So 1 ல இருந்து 5 வரைக்கும் I value வந்துருச்சு, we have printed, right? I hope you understand how this looping works. Maybe 1 to 10 print பண்ணனும்னு வைங்க. I'm just removing this or I'm just commenting it. So 1 to 10 print பண்ணனும்னா 10 times we need not give 1 2 3 ன்னு ஒரு printf statement sorry 10 times we need not give, instead just giving here I is equal to 0 to 10, so which means that I உடைய value 1 ல இருந்து 10 வரைக்கும் இங்க print ஆகும், right? So இங்க அப்படியே I have printed, கரெக்ட்டா? இப்போ நான் வந்து சம் பண்ணணும்னு வெச்சுக்கோங்க. 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் சம் பண்ணனும் அப்படினா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம், right? So sum பண்றதுக்கு I need a variable. So sum ன்னு ஒரு variable I'm just going to declare here, comma sum. Yeah, because I'm going to perform some addition. So sum is equal to I ல இருக்கிற value, right? I ல இருக்கிற வேல்யூ டைரக்டா வேணும் அப்படினா I 1 ல இருந்து கொடுத்திருந்தனா 1 ல இருந்து வரும், பட் நம்ம 1 ல இருந்து கொடுக்காதனால I plus 1 நான் கொடுத்திருக்கேன் இங்க, right? So I plus 1 plus already என்ன sumல இருக்கோ அது, right? If you perform, then you will get the sum here. லூப்புக்கு வெளியில வந்து I'm printing because நம்ம லூப் குள்ள print பண்ணனும் அப்படினா ஒவ்வொரு டைமும் sum உடைய வேல்யூ print ஆகும். If you want you can check that also. Sum ஃபைனலா sum என்ன அப்படினா I'm printing here. And before that, so initially sum உடைய value we have to give something, right? So initially sum equal to 0 ன்னு கொடுக்கிறேன், right? If you check 1 to 10 வரைக்கும் sum ஆகி 55 is being printed. So அப்பப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா for loop குள்ளேயே we can give a some printf statement to check, right? So இங்கேயே வந்து some value வேணும் அப்படின்னா for each iteration என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா we can give that also. பார்த்தோம் அப்படின்னா first iterationல S1 ன்னு இருக்கு, அப்புறம் 1 ஓட 2 ஆட் ஆகி 3, 3 ஓட 3 ஆட் ஆகி 6. Yes. So இந்த மாதிரி each iterationல உள்ள வேல்யூ என்ன வேணும் அப்டேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you can give like that. இல்ல ஃபைனலா sum வேணும்னா as I said earlier கொடுத்தா போதும், right? And this is also not essential, right? இப்போ நம்ம வந்து in question if suppose we have asked to find the sum of n numbers, sum of 10 numbers அப்படின்னா we can give directly sum of 10 numbers வந்து 55 கொடுத்துடலாம். இதை I have commented, right? So இதுக்கு 10க்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். If you want we can also get from the user. அதாவது sum of n values, எத்தனை வேல்யூஸ்க்கு நீங்க sum கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you can enter number. So இங்க we are going to get new number, right? So when you're going to get new number we have to define, we have to declare that, correct? So percentage t comma I'm just n ல நான் அந்த நம்பரை வாங்குறேன், and so I'm going to declare it here. டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ 10க்கு பதிலா n கொடுத்துறேன். யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி will get the answer. So இப்போ நான் 5 ன்னு கொடுத்துறேன் அப்படின்னா 15, which means 1 plus 2 plus 3 plus 4 plus 5 15 வருது, right? And earlier நம்ம கொடுத்திருந்தோம் இல்லையா, அதே நான் செக் பண்றேன். 10 ன்னு கொடுக்குறேன், I'm getting 55, right? You can use varieties. எப்படி வேணுமோ யூசர் கிட்ட வாங்கியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். So this is a very very simple program of using for loop. Just try to execute and check whether you're getting the correct answer, right? Thank you. In the next video we'll see about while and do while loop.